இன்று பிறந்தநாள் காணும் நம் தங்க தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். என் சுனிலானந்த் எம்எல்ஏ, மேட்டுப்பாளையம் தொகுதி. அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக அரசு சட்டக்கல்லூரி, அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மற்றும் இங்கே இருக்கிற சட்டக்கல்லூரி அனைத்துக்கும் நம்ம இப்போ அப்ளிகேஷன் அதில் மெரிட் அடிப்படையில் இன்றைக்கி கவுன்சிலிங் முதல் கட்டமாக கவுன்சிலிங் வந்த மாணவர்களுக்கு இன்றைக்கி அட்மிஷன் கார்டு கொடுக்கப்பட்டது. முழுவதும் மெரிட்டில் இன்றைக்கி எல்லாரும் நல்ல மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்களுக்கு பெற்றும் பல மாணவர்கள் இன்றைக்கி அட்மிஷன் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக அரசு நம்மளுடைய சட்டக்கல்லூரிகள் அனைத்தையும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முதல்வருடைய உத்தரவின் பேரில் செய்துட்டு வரோம். கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் செஞ்சுட்டே தான் இருக்கும். விரைவில் முதல்வருடைய உத்தரவின் பேரில் சென்னையில் ஒரு பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளுடன் நல்ல ஒரு கரிக்குலமோட ஒரு சட்டக்கல்லூரி துவங்கறதுக்கான பணிகளையும் முதல்வர் உத்தரவு பேரில் துவங்கியிருக்கிறோம். விரைவாக அதெல்லாம் முடிக்கப்பட்டு விரைவில் ஒரு பெண்களுக்கான ஒரு சட்டக்கல்லூரி சென்னையில் அனைத்து வசதிகளுடன் இடமெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுற ப்ராசஸில் இருக்குது. முதல்வரும் ஒப்புதல் கொடுத்து விட்டார். ஸோ அது விரைவில் அதற்கான அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம். சார், வெள்ளை அறிக்கை வெளியிட போறேன்னு சொல்லியிருக்கீங்க. 2 லட்சம் கோடி கடன் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது எதனால கடன் இருக்குது? திமுக 2 நாட்கள் அதற்கான அனைத்து டீடைல்ஸ் எடுக்கிற பணிகள்ல இருக்கிறோம். கண்டிப்பா 2 நாட்கள் எல்லா டேட்டாவும் எடுத்து உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்கள், ஏன்னா எவ்வளவு எதனால இந்த கடன் ஆச்சு, எவ்வளவு ரெவன்யூ வந்துச்சு, இதை மட்டும் அசஸ் பண்ணா பத்தாது. நம்ம 2000 ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ரெவன்யூ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு, எவ்வளவு நம்ம கொள்முதல் செஞ்சிருக்கோம், எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் புதுசாக வந்திருக்கு, எவ்வளவு புது திட்டங்கள் வந்திருக்கு, அப்ப இருந்த நம்மளுடைய எவ்வளவு யூசேஜ் எவ்வளவு, அப்ப இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு, இப்போ எவ்வளவு நம்ம மாற்றி அமைச்சிருக்கோம், புதிய திட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்திருக்கோம், எதனால் இவ்வளவு லீக்கேஜ், எதனால் இவ்வளவு கடன் சுமை அதிகமாச்சு, ஒவ்வொன்றையும் நம்ம இப்போ நம்ம சொல்ல வேண்டிய சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்துல இருக்கோம். ஸோ இதெல்லாம் அனைத்தையும் தெரிவித்து விட்டு அது 2 நாட்கள் அனைத்து தயாரிப்பு பணிகளும் போயிட்டு இருக்கு. ஸோ அனைத்தையும் எடுத்து கண்டிப்பாக 2 நாட்கள் அனைவருக்கும் அதை வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளோம். முடித்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எதனால் இவ்வளவு வரும், நாங்கள் அடுத்து என்ன செய்ய போகிறோம், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த அரசு அடுத்த 5 ஆண்டுகளில் என்னென்ன செய்ய போறோம், எப்படி திட்டமிட போறோம், என்னென்ன வகையில் நிதிகளையும் எப்படி நம்ம நிதி ஆதாரத்தையும் எப்படி சரி கட்ட போறோம், எந்த வகையில் நம்ம புது திட்டங்களை கொண்டு வர போறோம், இது அனைத்தையும் நம்ம ஒரு சில நாட்களில் நம்ம தயாரிப்பு பணிகள் முடிந்தவுடன் உங்களுக்கு சொல்லுவோம். முறைகேடுகள் அதுல சம்பந்தப்பட்டவங்களுடைய டீடைல்ஸ் அந்த மாதிரியும் வெளியாக வாய்ப்பு இருக்கா? இல்ல, அது உங்களுக்கு தெளிவா என்ன இருக்குதோ கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். கடந்த 1 மாத கால ஆட்சியை மின்வெட்டு வைத்து முடிப்படுறாங்க, நிறைய மின்வெட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டில். இல்ல, அதுதான் இன்னைக்கு சட்டசபையிலும் நான் சொல்லியிருந்தேன். இல்ல, சட்டசபையிலும் நான் தெளிவா சொல்லியிருந்தேன். எங்கெங்க மின்வெட்டு எதனால வருதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். எத்தனை இடத்துல தமிழகம் முழுவதும் அதிகபட்சமாக 52 இடங்கள் 53 இடங்கள்ல வருது. அதுல எவ்வளவு நேரத்தில் அதை சீரமைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். சும்மா 19 தமிழகம் முழுவதும் அப்படின்னா தமிழகம் முழுவதும் 4.5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, 1000க்கு மேற்பட்ட துணை மின் நிலையங்கள் இருக்கு, சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இவ அனைத்தையும் சேர்த்து அனைத்தையும் உள்ளடக்கி இன்னைக்கு 3.25 கோடிக்கு மேலான இணைப்புகள் இருக்கு. அனைத்தையும் உள்ளடக்கி இன்னைக்கு பெரிய லெவல் அவுட்டேஜஸ் பாத்தீங்கன்னா நம்ம 50 அவுட்டேஜஸ் இருக்கு, 52 அவுட்டேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில 9 மணிலிருந்து 10 மணிக்குள்ள அதை பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். அதுல நீங்க எவ்வளவு நேரத்தில் நம்ம அதை சரி செய்யறோம்னு போடுறோம். எனக்கு நான் பார்த்தவரை ஒவ்வொரு நாள் நான் தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கப்போ பாக்குறப்ப நீங்க 35 அவுட்டேஜஸ் 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டது நீங்களும் டெய்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 4 மணி நேரம், அதிகபட்சம் 4 மணி நேரம், அதுக்குள்ள 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள அந்த அவுட்டேஜ் சரி செய்யப்படும். எதனால வருதுன்னு சொல்லி பாக்குறோம். ஒரு சில இடத்துங்கள்ல நாங்கள் தேவையில்லாத ஓவர்லோடு கிரியேட் பண்ணி அதனால நிறைய இடத்துல ஜம்பர் இஷ்யூ ஆகி ஃபியூஸ் ஆஃப் ஆச்சு. அதெல்லாம் சரி செய்து இப்போ 125 குழுக்கள் அமைக்கப்பட்டு 500 பேர் கொண்ட 125 பேர் குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துல ரோந்து பணிகள் செஞ்சு சீக்கிரம் சரி பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு பேசிக்கலாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூ இருக்கு. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஷ்யூவை நம்ம உடனே சரி பண்ண முடியாது. மேனுவல் எஃபர்ட் இல்லை, அதாவது வெளியிலிருந்து நிறைய பேர் கான்ட்ராக்ட்ல எடுத்து ரிட்டையர்ட் எம்ப்ளாய் எடுத்து அவங்க மூலியமாக சரி செய்யற வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு ஏன்னா இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் 20 வருஷம் 25 வருஷம் பழைய டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ அதை மேனுவலாக நம்ம போய் ஃபியூஸ் பண்றது, வயர்கள் அந்த இருக்கிற லோடு தாங்காமல் அந்த வயர்கள் எரிஞ்சு போனால் அதை உடனே சரி செய்யறது. ஸோ இந்த பணிகளை மேனுவலாக தான் செய்ய முடியும். நமக்கு முழுமையாக மாற்றுவதற்கான வேலைகளை செய்தால் இன்னைக்கு பல ஆண்டுகள் எடுக்கும், 2-3 ஆண்டுகள் இருக்கும். அதுக்கும் சேர்த்து தான் திட்டமிடுறோம். அதை எல்லாம் சேர்த்து தான் அந்த வெள்ளை அறிக்கையில் நம்ம கொடுக்க போறோம். துணை வேந்தர்கள் நம்ம என்ன ஸ்டாண்டில் இருக்கோம்னா
முதலமைச்சர் தான் வேந்தர்களை நியமிக்கணும், முதலமைச்சர் தான் வேந்தரா இருக்கணும் அப்படின்ற பாருங்க, கவர்னருங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி தான். ஒரு மாநிலத்தின் கவர்னருங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு மேனேஜர் மாதிரி தான். கவர்னரே தேவையில்லைங்கிறது தான் எங்களுடைய ஸ்டாண்டும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ கவர்னர், ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர் வந்து பல்கலைக்கழகங்களே போய் அவருக்கு மக்களுக்கு என்ன தேவை, ஒரு அரசுக்கு என்ன தேவை, மாணவர்களுக்கு என்ன தேவைன்னு கவர்னருக்கு புரியணும். ஃபர்ஸ்ட் அது புரியாது, அரசுக்கு தான் தெரியும். ஒரு மாநிலத்தை எடுத்து நடத்தும் ஒரு அரசுக்கு தான் தெரியும் அந்த மாணவர்களுக்கு என்ன தேவை, அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன தேவைன்னு. ஸோ அது அரசு தான் நியமிச்சால் தான் அது முறையாக இருக்கும். முதலாவதா கவர்னருக்கு இதுல பெரிய ரோலே கிடையாது. கவர்னர் யாரை வேணாலும் கவர்னரா நியமிக்கலாம். மோடியோடைய உறவினர்களையும் நியமிக்கலாம், அமித்ஷாவுடைய உறவினர்களையும் கவர்னரா நியமிக்கலாம். அவங்க நியமிக்கிறவங்க வந்து பல்கலைக்கழகத்தை நிர்வகிக்கும் திறமை இருக்கா இல்லையா அப்படிங்கறத நமக்கு தெரியும். யாருக்குமே அது வந்து அனுபவத்தின் அடிப்படையில் வருது. மக்களுக்கு அனைத்து ஒரு மாநிலத்தை நிர்வகிக்கும் அரசுக்கு தான் அதோடைய தேவைகள் இருக்கும். அவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி கவர்னர் நம்ம எல்லாரும் எங்களெல்லாம் பொறுத்தவரை ஒரு மேனேஜர் தான். இந்த மேனேஜர் போனா அடுத்த மேனேஜர், எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. மாநில அரசு தான் மாணவர்களுக்கு என்ன தேவைன்னு தெரியும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வேற எல்லா இடத்துலயும் இதே பிரச்சனைகள் தான் இருக்கு. கண்டிப்பா இதை சரி செய்து விட்டு செய்வோம். இல்ல அதை தவிர்த்து விட்டு நம்ம வந்து இருக்கிற இதுல வச்சு நம்ம உயர்கல்வித்துறையை நடத்துவதற்கான வேலை பார்ப்போம். ஸோ இது சுமூகமாக முடிக்கிறதுக்கான பணிகளை செஞ்சிருக்கோம். பார்க்கலாம் என்ன அதாவது எங்கெங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் ஃபியூஸ் நம்ம வந்து சிசிடிவி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. பெரம்பூர்ல எல்லாம் 2 டிரான்ஸ்ஃபார்மர் அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் டேஸ்ல தீப்பிடிச்சது. ஒரே இடத்துல கன்சிக்யூட்டிவா தீப்பிடிச்சதுன்னா ஏன்னு சொல்லி நம்மளால விசாரிக்க முடியாது. நாங்க சிசிடிவி இல்ல. ஒரு 3 தெருக்கள்ல தொடர்ந்து நமக்கு வந்து பவர் கட் ஆச்சு பெரம்பூர்ல. அப்புறம் தான் நம்ம அங்க வந்து புதிதாக டீம் போட்டு குழுக்கள் போட்டு அங்க ஒரு சில பேரை மாற்றம் செய்து அங்க இருந்த ஏற்கனவே இருந்த ஊழியர்களை மாற்றம் செய்து நம்ம போட்ட பிறகு அது அந்த 2 தெருக்குள்ளையும் குறைஞ்சது. இதேதான் எங்கெங்கெல்லாம் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் இருக்கோ அந்த ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ்ல இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் நாங்க முதல் ஒரு வாரத்திலே சரி செஞ்சுட்டோம். இப்போ நீங்க இருக்கிறது எல்லாமே அங்கங்க வந்து அந்த இஷ்யூஸ்னால வருது. இன்னும் ஒரு சில இடத்துல ஓவர்லோடு திடீர்னு ஓவர்லோடு எப்படி போகுதுன்னு நம்ம வந்து கண்காணிக்க முடியாது. ஏன்னா அதுக்கான ஊழியர்கள் நம்ம கிட்ட போதுமான ஊழியர்கள் இல்லை. நிறைய திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல ஓவர்லோடு மொத்தம் அதிகப்படியான இடத்துல ஜம்பர் ஃபியூஸ் ஆஃப் ஆச்சு. ஓவர்லோடு யாரு இந்த மாதிரி ஓவர்லோட வந்து நீங்க எனேபிள் பண்ணாங்கன்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் டெக்னிக்கல் இஷ்யூஸ்ல நிறைய இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அசஸ் பண்ணி நம்ம அதுக்கான விசாரணை செஞ்சுட்டு தான் வரோம். கண்டிப்பா எது எப்படி சீரமைக்கிறோம்னா நம்ம மேனுவல் எஃபர்ட் மூலியமா தான் சீரமைக்கிறோம். அதிகப்படியான ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற ஊழியர்களை உள்ளே எடுத்து, தனியார்கள் ஊழியர்கள் அங்கங்க ஒப்பந்த ஊழியர்களை உள்ளே எடுத்து அவங்கள வச்சு குழுக்களை அமைச்சு கண்காணிச்சுட்டு வரோம். இப்போதைக்கு அது மூலியமா தான் சரி செய்ய முடியும். மொத்தம் இதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் வந்து சில ஆண்டுகள் பிடிக்கும். அதையும் சேர்த்து நம்ம வந்து இந்த வெள்ளை அறிக்கையில் நம்ம எப்படி இதை சரி செய்ய போறோம் சேர்த்து கொடுப்போம். குறிப்பா சட்டசபையில வந்து அதிமுக வந்து கடந்த திமுக ஆட்சியில கரண்ட் கட்டுக்கு வந்து அணில்கள் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தாவேக ஆட்சியில பியூஸ் கேரியர்கள் காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னு ஒரு விமர்சனம் சட்டசபையிலும் முன் வச்சிருந்தாங்க. இல்ல அதிமுகவும் திமுகவும் வந்து 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் அந்த சட்டசபைக்கு வராங்க. 2 பேரும் ஒரே கருத்தில் இருக்காங்க, ஒன்னா இருக்காங்க, ஒரே பெஞ்சில் இருக்காங்க, ஒன்னா தான் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் ஒற்றை கருத்தில் இருக்காங்க. இது இணைந்தே செயல்படுறாங்க. எதனால இந்த பிரச்சனைகள் வருதுன்னு நம்மளும் தெளிவாக சொல்லிவிட்டோம். நமக்கு வந்து மின்சார தட்டுப்பாடு இல்லை, மின்சாரத்தில் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதற்கு மேலே அவர் வந்து ஏதாவது பேசணும், அவங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ளணும், ஏதாவது இந்த அரசு மேலே குற்றம் சுமத்துறாங்க சொல்லிட்டு இருக்காங்க. 4 வாரத்தில் என்ன செய்ய முடியுமோ, எப்படி சீரமைக்க முடியுமோ ஒரு அரசு வந்து அதை செஞ்சுட்டு இருக்கோம். இது 30 ஆண்டுகளாக இவர் சீல் கொடுத்தது. 30 ஆண்டுகளாக ஒரு டிபார்ட்மெண்ட் முற்றிலும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு 4 வாரத்தில் நீங்க சீர் செய்யுங்கன்னா கண்டிப்பா இது எப்படி செய்ய முடியுது. அதே நேரத்தில் இது சீரமைக்கும் வேலைகளை முழுவதுமாக அட் எனி காஸ்ட் நம்ம செஞ்சுதான் ஆகும். நன்றி. கடந்த ஆட்சியிலையும் இதே ஊழியர்கள் தான் இருந்தாங்க. ஆனா மின்சாரம் சீராக கொடுக்கப்பட்டது. கடந்த ஆட்சியில இதை விட மோசமான மின்வெட்டு இருந்துச்சு. ஊடகங்கள் எல்லாம் அவர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். ஊடகங்கள்ல எப்படி நியூஸ் வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதை விட மோசமான மின்வெட்டு இருந்துச்சு. அப்பதான் அவங்க சொன்னாங்க இது அணில் போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொன்னாங்க. இவர்கள் ஆட்சியில் இதை விட மோசமான, அதை யாரும் கேட்க கூட முடியாது, அட்டன் பண்ணக்கூட முடியாது. பொதுமக்கள் உள்ளே போனாலும் அவர் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. எங்கேயுமே போன் எடுக்க மாட்டாங்க. இப்படிதான் இருந்துச்சு போன ஆட்சி காலத்துல. இப்போ கடைசி வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அதை சீரமைக்கிறோம். இப்போ எல்லா விஷயத்துல அப்படிதான். முன்னாடி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில எல்லாமே சிஎஸ்ஆரா தான் இருக்கும். நம்ம இப்போ அனைத்தையும் வழக்கு உடனே பதிவு செய்ய போறது. எவ்வளவு சிஎஸ்ஆர்ஸ் முன்னாடி இருந்துச்சுன்னா யாராவது நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எஃப்ஐஆர் போறாங்களா, இப்போ உடனே எஃப்ஐஆர் போடப்படுது. பல எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா பழைய 3 மாதங்களுக்கு முந்தைய சிஎஸ்ஆர் எல்லாம் எஃப்ஐஆர் போகுது.
இந்த 2 ரேஷியோ எடுத்து பார்த்தோன்னா தெரியும். போன ஆட்சி காலத்தில் எல்லாமே சிஎஸ்ஆராகவே இருக்கும். இப்போ அனைத்தும் எஃப்ஐஆர் ஆகுது, அனைத்தும் வழக்கு பதிவு செய்யப்படுது, அனைத்தும் விசாரணை செய்யப்படுது. யார் யாரெல்லாம் குற்றம் சுமத்துறாங்களோ இன்னைக்கே சொல்லியிருந்தாங்க, அந்த ஒரு இஷ்யூவில் சொல்லியிருந்தாங்க. எல்லாமே வந்து கண்டிப்பாக உடனடியாக அனைவரும் கைது செய்யப்பட்டு எந்த இடத்துல பாரபட்சம் இல்லாமல் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதில் எந்த பாரபட்சமும் இல்லை. கருப்பாடுகள் சொன்னீங்க, கருப்பாடுகள் கண்டுபிடிச்சிங்களா சார்? கருப்பாடுகளை கண்டுபிடிச்சிங்களா? சென்னையில் அதற்கான இடம் பார்க்கும் வேலைகள் நடந்து வந்து இடம் கிடைத்தவுடன் அனைத்து திட்டங்களும் ரெடி பண்ணி நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். நன்றி. இன்று பிறந்தநாள் காணும் நம் தங்க தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். என் சுனிலானந்த், MLA, மேட்டுப்பாளையம் தொகுதி.